நடிகை ஸ்ரீதேவியின் மறைவு சினிமா உலகிற்கே பேரிழப்பு என இசையமைப்பாளர் இளையராஜா, நடிகர்கள் ரஜினிகாந்த், கமல் ஆகியோர் கூறியுள்ளனர். மகள் வயிற்றில் பிறந்து மீண்டும் நடிக்க வருவார் என இயக்குனர் பாக்யராஜ் கூறியுள்ளார். அவருடைய நடிப்பு திறமையை பல விதங்களில் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். பல விதங்களில் பாலச்சந்தர் சார் அவரிடம் இருந்த திறமைகளை எல்லாம் எப்படி வெளியில் கொண்டு வந்தாரோ, பாலு மகேந்திரா சார் அவரிடம் இருந்த திறமைகளை எல்லாம் எப்படி வெளியில் கொண்டு வந்தாரோ, அங்கே இல்லாமல் இங்கே ஒன்றும் வராது. உள்ளே இருந்தால்தான் டைரக்டர்கள் அதை புரிந்து கொண்டு அதை எடுக்க எடுக்க சுரக்கின்ற ஊற்றை போல உண்மையான கலைஞர்களுக்கு எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருக்கும் என்பதற்கு ஸ்ரீதேவி ஒரு உதாரணமாவார். அவருடைய மறைவு சினிமா உலகத்திற்கு ஒரு இழப்பு. கண்ணதாசன் எழுதி கொடுத்த அந்த தாலாட்டை தான் இப்பொழுது பாட வேண்டும். அவருக்கு நல்ல கலைஞரை இழந்து விட்டோம். ஆனால் அவர் விட்டு சென்ற உத்வேகம் அதுபோல் பல தமிழ் கலைஞர்களை உருவாக்கும். தமிழ்நாட்டுக்கு இந்திய அளவில் உலக அளவில் பெருமை சேர்த்த பெரும் தாரகை. மிகப்பெரிய இழப்பு. இந்திய திரையுலகத்திற்கு மிக 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 பெரிய இழப்பு. அண்ட் எனக்கு வெறும் சில நெருங்கிய நண்பர்கள் அதில் ஒரு ஸ்ரீதேவி இருந்தாங்க. அவங்கள எனக்கு எழுந்திருக்கேன். எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த சினிமாவை அவ்வளோ நேசிச்சுட்டு இருக்கிறவங்க அவ்வளோ சீக்கிரம் அந்த ஆத்மாலாம் சாந்தி அடையாது. இன்னொரு 7-8 வருஷத்துக்குள்ளே அவங்க பொண்ணுக்கு இப்போ குழந்தைய பிறந்து மறுபடியும் குழந்தை நட்சத்திரமாக கண்டிப்பாக அவங்க நடிக்க வருவாங்க அப்படிங்கிறது எனக்கு உள் மனசுக்கு தோணுது. ஏன்னா அவங்களாம் அந்தளவுக்கு சினிமா அப்படிங்கிறது அவ்வளோ நேசிச்சவங்க. ஸோ இருந்தாலும் அவங்களுடைய இடங்களுக்கு அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி என்னுடைய இதை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நல்ல பொண்ணு. அதனால தான் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு நடிகை இருந்து அவங்க அழகாக ஒரு ஃபேமிலியாக செட்டில் ஆகி 2 பியூட்டிஃபுல் சில்ட்ரன். நான் ரீசெண்டாக நடிகர் சங்க ஃபங்க்ஷனுக்காக அவங்கள இன்வைட் பண்ணோம், இந்த மாதிரி மலேசியாவுக்கு வரணும்னு. இப்போ என் பொண்ணு நடிக்கிறா, ராஜஸ்தானில் ஷூட்டிங் இருக்குது, என்னால் அதுக்கு நிச்சயம் வர முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அவங்கள கரெக்டாக ஒரு இயக்குநர்களின் நடிகை அப்படின்னு தான் சொல்லணும். அவங்கள ஒரு கதைக்கு ஃபிக்ஸ் பண்ணால் நம்ம எந்த கவலையும் இல்லாமல் நம்ம பேசாமல் மற்ற இதில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். அந்த கேரக்டர் அவங்க அவ்வளோ தூரத்துக்கு எவால்வ் பண்ணி கொண்டு வருவாங்க. ஸோ உண்மையிலேயே அவங்களுடைய இழப்பு ரொம்ப வருத்தத்திற்குரியது. இந்தியாவின் எவர்கிரீன் ராணி அவங்க. சினிமா இருக்க வரைக்கும் அவங்க நம்மளோட வாழ்வாங்க. யாருக்கும் எந்த வலியும் தராமல் உடனடி இறப்பு, அந்த இறப்புக்கே ஒரு புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய கணிப்பு. நான் இல்லத்தில் பேசிக்கொண்டிருந்தேன். இழப்புத்தான். இந்த இழப்பை நிச்சயமாக இன்னொரு நடிகையால் ஈடு செய்ய முடியாது. அவர் இன்னும் நம்மோடு வாழ வேண்டும் என்ற அந்த ஆன்மாவை என்னுடைய மனமாற நான் ஆண்டவனை பிரார்த்தனை செய்கிறேன். தமிழ்நாட்டோடு தடாகத்தில் உதித்த தாமரை, தென்னக திரையுலகத்தையே கலக்கின ஒரு தேவதை, தமிழ் திரையுலகத்தை ஆண்ட ஒரு தாரக, இந்த மேதினியை கண்கூடா கண்ட ஒரு மேனக, இந்த நாடறிந்த நல்ல குணச்சித்திர நடிகை. அந்த அம்மாவோட மறைவு தாங்க முடியல. அதான் என்னோட கணக்கில் சொல்லணும்னா, அந்த அம்மா இந்திய திரையுலகத்தை கலக்கி உலகத்தையே இது பண்ண அந்த அம்மாவை இந்திய திரையுலகத்தில் மட்டும் நடிச்சது போராதுன்னு வான் உலகத்தில் யாரு படம் எடுக்க நினைச்சா எந்த பாவி, அதனால தான் நான் கொண்டு போயிட்டான் அந்த அம்மா ஸ்ரீதேவி.